தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். போக்கோ ஜென்ரலி இந்த ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட்ஃபோன் பக்கம் அதிகமாக வரமாட்டாங்க. பட் இந்த வாட்டி போக்கோ F7 அல்ட்ரான்ற பேரில் ஒரு புது ஸ்மார்ட்ஃபோன் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 8 எலிட் ப்ராசஸரோட. போக்கோனாலே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத நம்ம யோசிப்போம். ஆனால் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் 8 எலிட்டே வந்திருக்குன்ற பட்சத்தில் தான் அது எப்படி இருக்க போகுது, என்ன பட்ஜெட்டில் வர போகுதுன்றதை பற்றியும் கியூரியாசிட்டி ஜாஸ்தியாகவே இருக்கு. குயிக்காக பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்றது வந்து பார்த்துடலாம். அண்ட் 120 வாட்கான சார்ஜர் இருக்கிறது எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே படிப்படியாக குறைச்சிட்டு வர சமயத்தில் இவங்க அதையே ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதற்கான காரணமும் ஒன்று இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஃபோன் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு பங்கு மட்டும் நமக்கு கிளாஸியாக, மீதி 2 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் தான் வருது. சாஃப்டாக இருக்குது. கையில் எடுக்கும் போது டெக்ஸ்சர் ஃபீல்லாம் எதுவுமே வந்து கிடையாது. பட் பிடிக்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் காம்பாக்டாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது. அது ஏன்னா ஃபோன் கொஞ்சம் திக்னஸாகவே இருக்குது. சொல்ல போனால் கொஞ்சம் ஹெவியாகவும் ஃபீல் ஆகுது. எப்படி ஒரு 200 கிராமுக்கு மேலே தான் இருக்கும். 210 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் வெயிட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் டிசைனில் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த கேமரா ரிம்மை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன ஒரு பர்சனல் டச் நல்லா இருக்கு. இவ்வளோ டிசைனில் சின்ன சின்ன விஷயத்த பார்த்து பண்ணி என்னங்க பிரயோஜனம்? பின்பக்கம் இந்த லோகோவை பாருங்க, அதுக்கு கீழே இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வேற பாருங்க. இதுவே கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் ஆகல. மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஷீல்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. போட்டு பார்த்துருவோமா? கொரில்லா கிளாஸ்னும் போது ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் இது எது ஷீல்டு கிளாஸ் அவங்கவுங்க ஒன்று சொல்கிறாங்களா, உடஞ்சி போயிடுச்சுன்னு என்னத்துக்கு கொம்பு. நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அண்ட் IP68 ரேட்டிங்கும் இருக்குது. அண்ட் மிகப்பெரிய 2 பெரிய பாசிட்டிவ் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே உங்களுக்கு கை கடக்கமாக சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே இது 2K ரெசல்யூஷனில் வருது. 12 பிட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக சொல்ல போனால் வைப்ரண்டான கலர்ஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குங்க. அண்ட் 3200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் இருக்கும். அண்ட் 25% ஆஃப் த டிஸ்பிளேல உங்களுக்கு இந்த பீக் பிரைட்னஸும் அச்சீவ் ஆகும்னு சொல்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு HDR10 சப்போர்ட்டும் டால்பி விஷன் சப்போர்ட்டும் ஒரு போன்ல பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதற்கான காரணம் இது ஒரு குளோபல் வேரியன்ட் அப்படின்றதுனால இருக்கலாம். அண்ட் HPM பொறுத்தவரைக்கும் 1800 நிட்ஸ் தான். அவுட்டோர் பிரைட்னஸுமே நல்லா இருக்கு. 3840 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங்கும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா ஒரு பெஸ்ட் டிஸ்பிளேவா போக்கோ எங்க யூஸ் பண்ணிருக்காங்க. என்னதான் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு LTPO டிஸ்பிளே இல்ல இந்த செக்மெண்ட்ல அப்படின்றது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கூடவே நமக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்கு. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஐரஸ் ஆடியோக்கான சப்போர்ட்டோட வருது. ஆடியோ குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருக்கு. ரெண்டாவது பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்னாப்டிராகன் 8 எலிட் ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அதோட காம்பினேஷன்ல நமக்கு ஸ்டோரேஜ் டைப், RAM டைப் பாத்தீங்கன்னா LPDDR5S கான RAM டைப் இருக்கு. UFS 4.1 கான ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்திருக்காங்க. AnTuTu 3D எக்ஸ்ட்ரீம் ட்ரஸ்ட் டெஸ்ட் எங்களுக்கு ரன் ஆகல. CPU த்ராட்லிங்ல என்ன ஸ்கோர் வந்துருதுன்னு பாத்துக்கோங்க. இப்போ நீங்க கேக்குறது எனக்கே புரியுது. என்ன ப்ரோ 8 எலிட்ல இவ்வளவுதான் ஸ்கோர் வந்திருக்கான்னு கேக்குறீங்களா? இதுல அவ்வளவுதான் வந்துச்சு. நாங்க மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ணி பார்த்தோம். ஏசி இல்லாத இடத்துல. ஓகே, அதுதான் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ எதிர்பார்த்ததே பெர்ஃபார்மன்ஸ் தான். அதுவே இதில் கம்மியாக இருக்குதுன்னும் போது இதே செக்மெண்ட்ல நம்ம இந்த ப்ராசஸர் மற்ற ஃபோனில் பார்த்துருப்போம். அதில் இந்த ப்ராசஸருடைய ஸ்கோர் நல்லாவே வந்திருக்கும். பட் இருந்தாலும் இது பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் தான். சரி, ப்ராக்டிக்கலாக கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு BGMIல 90 FPS சப்போர்ட் வருது. பட் இன்னுமே 120 FPS சப்போர்ட் வரலன்றது நோட்டீஸ் பண்ணணும். அது ஓகே, அது விளையாடுற எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கேம் பிளே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஓரளவுக்கு நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் விளையாடும் போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அந்த நல்ல அப்படியே போய்கிட்டே தான் இருக்கு. பட் அதுக்கப்புறம் என்னன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரேம் டிராப்ஸ் நோட்டீஸ் ஆகுது. ஆக்சுவலி இந்த ப்ராசஸரில் ஃப்ரேம் டிராப்ஸ் நோட்டீஸ் ஆகக்கூடாது. பட் இதில் அந்த இஷ்யூ இருக்கு. அது இல்லாமல் நமக்கு விஷன் பூஸ்ட் D7 அப்படின்னு சொல்லக்கூடிய சிப்செட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சமே இந்த கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்கு. இது எல்லாமும் இருந்தும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப் டு த மார்க் இல்ல. அதுல இந்த கேம் டர்போலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியாச்சும் கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு. அதுக்கு ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னுமே மோசமா தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ப்ராசஸரை இந்த போன்ல அவங்க கரெக்டா ஆப்டிமைஸ் பண்ணலன்றது தெரியுது. இது இந்தியாவுக்கு அவங்க லான்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. இஃப் இன் கேஸ் அவங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்க முக்கியமா ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயமே இதுதான். ஏன்னா சொல்றதே பெர்ஃபார்மன்ஸ், அந்த பெர்ஃபார்மன்ஸே சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா, இந்த டப்பால நமக்கு 120 வாட்கான சார்ஜர் இருக்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது என்னன்னா பேட்டரி இந்த ஃபார்ம் ஃபேக்டருக்கு 5300 mAh தான் இருக்கு. ஏன் தான் சொல்றேன்னா, இப்போ நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாம் 6000 7000 பிம்பிளி காப்பி அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா. ஸோ இந்த 5300 அப்படின்றது கொஞ்சம் கம்மி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஆனா நல்ல விஷயம் 120 வாட்கான சார்ஜர் இருக்கு, 50 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங்கும் வருது. ஏன்னா பட்ஜெட் அந்த மாதிரி. ஸோ அடுத்ததா கேமரான்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா இருக்கு. லைட் ஃபியூஷன் 800 OS சென்சரோட வருது. 50 மெகாபிக்சலுக்கான OS ஃப்ளோட்டிங் டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. 32 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர், 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவுமே இருக்கு. சோ நாங்க எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனா என்ன கொஞ்சம் ஓவர் ஷார்ப்னஸ் இருக்கு ஒரு சில டைம்ல பார்க்கும்போது.
டெலஃபோட்டோ கேமரா ரொம்பவே நல்லா ப்ராசஸ் பண்ணியிருக்கு. இதுலேயுமே அந்த சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச் பரவாயில்லைங்க. பட் இருந்தாலும் இந்த கேமராவில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல கேமராவாக இருக்கும். இப்போதைக்கு என்னுடைய மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 7 மதிப்பெண்கள் இல்லை 6 மதிப்பெண்கள் தான் தருவேன். ஆனால் இது ஃபோட்டோஸில் தான். வீடியோவில் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ 8K 24 FPS எஸ் 8K சப்போர்ட் இருக்குது அண்ட் 6 மினிட்ஸ் வரைக்கும் தான் ஒரு ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ 2.5x டெலஃபோட்டோ கேமரா ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். 4K 60 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. நான் 30 ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது இந்த டிஸ்டன்ஸில் நிச்சு பேசிகிட்டு இருக்கேன். இப்போது ஆடியோவோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் க்ளோஸில் இருக்கும்போது ஆடியோவோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா 1080 60 வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. பேக்கில் 8K கொடுத்துட்டு இங்கே ஒரு 4K வாச்சு கொடுத்துருக்கலாம் அட்லீஸ்ட். ஏன் இப்படி பண்ணுறீங்க? iProOS 2.0 தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்து தான் பெருசாக எதுவுமே எக்ஸ்ட்ராவாலாம் இல்லை. இந்த செக்மெண்ட்டில் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அது இதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. பட் இதில் சொல்லக்கூடிய அளவில் பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. சேம் என்ன iProOSல இது வரைக்கும் பார்த்தோமோ அதுவே தான் இருக்குது. அது ஓரளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. என்ன க்ளீனான்னு கேட்குறீங்களா? அதாவது நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்ல பார்க்குற அளவுக்கு ப்ளோட்டர்ஸ் கிடையாது. சும்மா ஒரு சிலதெல்லாம் இருக்குது, நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அது ஓகே. ஸோ கண்டிப்பாக இருக்க வேண்டிய அந்த அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருமே இருக்குது. அது கொஞ்சம் மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், கைக்கு ஆக்சஸ் பண்ணுற விதத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு நான் உங்களுக்கு ஃபுல் மார்க் தருவேன். ஏன்னா நிறைய பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துட்றாங்களா அதனால. பட் மற்றபடி கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது Wi-Fi 7, Bluetooth 6, NFC, USB 2.0 போர்ட் தான் கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்லையா? சீரியஸ்லி? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ பார்த்தீங்கன்னா குளோபலாக ஒரு 56 அந்த ரேஞ்சில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது மேபி இந்தியாவுக்காக நாங்கள் கம்மியாக லான்ச் பண்ணுறோம்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணால் கூட 49,999 சொல்லி இந்த 50,000 ரூபாய் இந்த ரேஞ்சில் தான் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 45 சொல்லி இன்னும் கொஞ்சம் நாங்கள் அக்ரெசிவாக வரோன்னு வச்சா கூட அவங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இந்த ஃபோன் பெர்ஃபார்மன்ஸில் இன்னுமே அந்த அளவுக்கு இல்லை, அதை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அண்ட் கேமராவுமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமர்ஷியலாக சொல்லுங்கள்.